உன்னை பெத்ததுல உங்க அம்மைக்கு ரொம்ப பெருமை. ஆனா நீங்க ஜென்ஸ் மீட்டப்ல பேசினதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப வெற்றாளம். நீ எல்லாரும் பொண்ணு, பொண்ணுக்கு அடையாளம் நீ. நீ ஒரு தாய்மை ஆகுவியா? தாய்மை ஆக வேண்டிய தருணம் உனக்கு வருந்தானே. தாய்மை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க. இதுக்குதான் நீங்க மீட்டிங் போட்டீங்களா? மீட்டிங்ல போட்டு நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? குழந்தைய கொண்டு நடந்தா நாங்க உரிமை கேள்வி பண்ணுவோம். அவங்கள பார்த்து நீங்க படிங்க. 7 நாளான குழந்தைய கொண்டு சட்டசபைக்குள்ள வந்தாங்க. 7 நாளான குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க அரசாங்க பொறுப்புகளை செஞ்சாங்க. 1.5 மாசம் ஆகுது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. அவங்க செஞ்ச வேலையில குத்தம் இருந்தா சொல்லுங்க, அவங்க செய்யற செயல்கள்ல குத்தம் இருந்தா சொல்லுங்க. அது ஓகே. ஆனா அவங்களவே நீங்க உருவ கேலி பண்ணீங்கல்ல, அது எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி ஒரு தாய்மைய குழந்தைய கொண்டு நடக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டு இல்ல. நீ நாளைக்கு குழந்தை பெத்தா குழந்தைய கொண்டு போக மாட்டேன், நீ வீட்டுல போட்டு போயிருவேன். அந்த வீடியோ எடுக்கிற பொம்பளை யாரு? உன்னோட அம்மாவா? இல்ல உன்னை பெத்ததுல உங்க அம்மா வந்துட்டு இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நீ பேசினதை பார்த்தா அவ்வளவு பூரி படைஞ்சு போவாங்க. என் பொண்ணு எவ்வளவு அழகா பேசிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூரி படைஞ்சு போவோம். தவளை தாவாயில கெட்டது மாதிரி நீங்க இந்த மீட்டிங் போட்டியே உங்க மேல உள்ள மதிப்பு மரியாதை நீங்க குறைச்சிக்கிட்டு வரீங்க. இந்த மீட்டிங் போடாம எதிர்கட்சியா இருந்து அவங்கள திணற நீங்க கொஸ்டின் கேட்டாலும் எதிர்த்து பேசினாலும் சரி, நம்மளுக்கும் கொஞ்சம் சில பல விஷயங்கள் புரிய வரும். நாங்க ஓட்டு போட்டுட்டோமே அதனால டிவிகே சரி அப்படின்னு நாங்க பேச வரமாட்டோம். டிவிகே தப்புனா அதையுமே நாங்க பேசுவோம். டிவிகே தப்பு, டிவிகே இப்படி பண்ணது தப்பு, டிவிகே இப்படி பேசுனது தப்பு, அதை நாங்க பேச வருவோம். ஒரு பொண்ணா இருந்து ஒரு பெண்மை அது தாய்மையா கேள்வி பண்ணிட்டோம். 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் உன்னையெல்லாம் திட்டி இந்த வீடியோ எல்லாம் சின்ன பிள்ளைங்க பாப்பாங்க, அதனால திட்டக்கூடாதுன்னு இருக்கேன். 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். 2 மணிக்கூர் ஒருக்க தாய்ப்பால் கொடுக்கணும். அந்த டெலிவரி கழிஞ்ச பிறகு அந்த 7 நாளைக்குள்ள அவங்க அமைச்சரவைக்குள்ள வந்தாங்க, எவ்வளவு வலி வேதனை அவங்க உடல் ரீதியா அனுபவிச்சிருப்பாங்க, மன ரீதியா அனுபவிச்சிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு மைக்கு கிடைச்சோன்னா நீ எல்லாம் பெரிய மேடை பேச்சாளரா? நீ மேடை பேச வருவியா? ஒரு மைக்கு கிடைச்சதும் நாங்க நீ ஒரு பொண்ணு தானே, நீ வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசாட்ட. ஃபர்ஸ்ட் இந்த உருவ கேலி பண்றவங்களையும் இந்த தாய்மை ஃபர்ஸ்ட் கேலி பண்ணவங்களையும் ஃபர்ஸ்ட் தூக்கி உள்ள பிடிச்சு போடுங்க. அப்பதான் மத்தவங்க எதை செய்யாம இருப்பாங்க. மத்த உருவகேலி பண்றீங்க. உங்க வீட்டுல நாளை வளர்ந்து வரும் செல்வங்கள் இருக்கும். நான் ஒரு தாயா எனக்கு இந்த விஷயம் தப்பா படுது, அதனால நான் தப்புன்னு பேசுறேன். தப்பா படுறவங்க எல்லாரும் அது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா நீங்க பேசுங்க. இதுக்கு என்ன திட்ட வரீங்கன்னா தாராளமா திட்டிக்கோங்க, நோ அப்ஜெக்ஷன். ஆனா எனக்கு தோணுது நான் பேச வரேன், நான் வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்கேன்னா அது உருப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அரசியலை பத்தி பேசும் முன்னாடி நான் பேச போற விஷயம் கரெக்டா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தடவை 100 தடவை யோசிச்சுட்டு தான் நான் அந்த விஷயத்த பேசுவேன். அதாவது எதிர்கட்சி தலைவராகிய உதயநிதி அண்ணா உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டது என்னவென்றா, நீங்க நினைச்சுக்கிறோம் இன்ஸ்டாகிராம் ஆட்சி. இது இன்ஸ்டாகிராம் ஆட்சி கிடையாது. டிவிகே ஆட்சியா இருந்தாலும் சரி, இதே சமயத்துல டிஎம்கே ஆட்சியா இருந்தாலும் சரி, கேள்விகள் முக்கு மூலையில இருந்து என்ன சொல்ல சாதாரண மக்களும் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அதனால யாருமே தப்பு பண்ண முடியாது. நீங்க தேவையில்லாம இப்போ இந்த மீட்டிங்கை போட்டு நீங்களே உங்க மதிப்பை நீங்க குறைச்சுக்கிடாதீங்க.